ஹாய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் டு மாராசி விலாக்ஸ் ஒன்ஸ் அகெயின். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வாய்ஸை கேட்குறீங்களா? எஸ், நானும் இந்த வீடியோஸ் எடுத்து போடணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டைமே இருக்கிறதில்ல. சரி, உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு வழியாக ஓலாவுக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சாச்சுங்க. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், 2022 நான் ஒரு ஓலா S1 Pro ஸ்கூட்டர் ஒன்று வாங்கியிருந்தேன். அந்த ஸ்கூட்டர் என்னைக்கு வாங்கினனோ அன்னைக்கு பிடிச்சது எனக்கு தருதுறோம். எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகள் மட்டும்தான் அந்த ஸ்கூட்டரில் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக நம்ம காம்பன்சேஷன் கேட்டு லீகல் நோட்டீஸ் அவங்களுக்கு வந்து சர்வ் பண்ணியிருக்கிறோம். நான் ஓலா S1 Pro ஸ்கூட்டர் வந்து கரெக்டாக 13 நவம்பர் 2022, 3 வருஷம் ஆச்சு. ஃப்ரம் த டே 1 அந்த வண்டியில் ஃபஸ்ட்டு பிரச்சனை என்ன அப்படின்னா, அவன் வண்டியை கொடுத்து கிட்டத்தட்ட 7 மாதத்துக்கு என் வண்டிக்கு ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணித்தராமல் ஃபஸ்ட்டு அலைய விட்டான். எவனவனையோ ஃபோன் அடித்து எவனுக்கோ தபால் போட்டு இமெயில் பண்ணி ஒரு வழியாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நம்மக்கிட்ட வந்துச்சு. ரெண்டாவது, நம்பர் பிளேட் இருக்குல்ல, அந்த நம்பர் பிளேட் கொடுக்காம அலக்கடிச்சானுங்க. ஒரு 30 நாள் அலக்கடிச்சானுங்க. இதெல்லாம் முடியறதுக்குள்ளே நான் ஒரு 1200 கிலோமீட்டர் 1300 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருந்தேன். ஏன்னா ஆர்டிஓக்கு மேலே போச்சுன்னா ஃபைனுக்கு நம்மளுக்கு ஏதாவது பண்ணுவாங்கன்ட்டு ஒரு 1300 கிலோமீட்டர் தான் 7 மாதத்தில் ஓட்டினேன். எப்போ அந்த வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினச்சனோ அப்போ பிடிச்சது எனக்கு 7.5. 31/8/2023, அதாவது வண்டி எடுத்து கரெக்டாக 9 மாதத்தில் ஃபஸ்ட்டு பிரச்சனை என்ன தெரியுமா? ஃபோர்க் இஷ்யூஸ் வந்துச்சு. கண்ட மேனிக்கு ஃபோர்க் வாபிள் ஆகும். சைட் லாக் போட்டோம் அப்படின்னா சைட் லாக் ஓப்பன் ஆகாது, பூட் ஓப்பன் ஆகாது. அப்பார்ட் ஃப்ரம் தேட் சாஃப்ட்வேர் பக்கு, ஏகப்பட்ட சாஃப்ட்வேர் பக்கு. வண்டியை சாய்ச்சி நிறுத்தியிருப்போம், அதுவாக வண்டி ஸ்டார்ட் ஆகி போகும். அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ரிப்பேர் கொடுத்துருந்தேன். திருப்பி ரிட்டன் வந்துச்சு. வந்து ஒரு 1000 கிலோமீட்டர் தான் ஓட்டினோம். மறுபடியும் பிரச்சனை. என்ன பிரச்சனை தெரியுமா? வண்டி போய்கிட்டே இருந்துச்சு, நடு ரோட்டில் வண்டி ஸ்டால் ஆகி நின்றுச்சு. மறுபடியும் டோ பண்ணி சர்வீஸ் சென்டர் கொண்டு போனோம். அவனுங்க செக் பண்ணி பார்த்துட்டு பேட்ரி போயிருச்சு. எப்படி 8 மாதத்து ஸ்கூட்டருக்கு ஓலாவோட பேட்ரி போயிருச்சு, MCU அசம்பிளி போயிருச்சு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 மாதம் சர்வீஸ் சென்டரில் வச்சு அது எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணி கையில் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து ரியர் சஸ்பென்ஷன், அதாவது ஃபஸ்ட்டு சர்வீஸ்லேயே சஸ்பென்ஷன் போயிருச்சு, அது ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்க. 2வது தடவையும் சஸ்பென்ஷன் ஃபெயில் ஆயிருச்சு. இது வந்து ஒரு 6000 கிலோமீட்டரில். அப்புறமா ஒரு 8000 கிலோமீட்ரு சார்ஜர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நம்ம யூஸ் பண்ணுவோம்ல சார்ஜர், அது போயிடுச்சுன்னு சொல்லி அதுக்கு ஒரு 20 நாள் கழித்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தானுங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 1.25 வருஷம் டைமில் 2023 நவம்பர் டிசம்பர் அந்த டைமில் மறுபடியும் ரியர் சஸ்பென்ஷன் போயிருச்சு. ஐயோ, மீண்டுமா? அதுக்கப்புறம் ரியர் சஸ்பென்ஷன் மாற்றி கொடுத்தானுங்க. அப்புறம் அந்த சஸ்பென்ஷன் மாற்றி ஒரு 6 மாத டைமில் வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட். அந்த மாநாடு படத்தில் வர மாதிரி வண்டி எடுத்துகிட்டு போவோம், நின்று போயிடும். சரி, ரீஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் எடுத்துகிட்டு போவோம், நின்று போயிடும். அப்புறம் மறுபடியும் சர்வீஸ் சென்டரில் போய் கொடுத்தா உங்களுக்கு பேட்ரி போயிடுச்சுன்னு மறுபடியும் சொன்னான். சரிடா, இந்த தடவை ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பியான்னு கேட்டால் இல்லை, இந்த தடவை ரீப்ளேஸ்லாம் பண்ணி கொடுக்க மாட்டோம், அதுக்கு பதிலாக பேட்ரி சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 மாதம் சர்வீஸ் சென்டரில் வண்டியை போட்டானுங்க. 2 மாதம் கழித்து திருப்பி பேட்ரி வந்துச்சு. திருப்பி அந்த வண்டி டெலிவரி எடுத்து அன்றைக்கி நைட்டே என்ன பிரச்சனை தெரியுமா வந்துச்சு? 100% சார்ஜ் போட்டிருப்போம், டக்குன்னு 70% வந்திருக்கும். 70% சார்ஜிலேருந்து 30% போயிடும், 30லேருந்து 0க்கு போயிடும். மறுபடியும் போய் சர்வீஸ் சென்டரில் விட்டா மறுபடியும் பேட்ரி போயிடுச்சு, உங்களுக்கு இன்னும் 3 மாதம் ஆகும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 மாதமாக எங்கள் வண்டி சர்வீஸ் சென்டரில் நிற்குது. இதெல்லாம் எங்களால் ஜீர்ணிச்சிக்கவே முடியாமல் நாங்கள் வந்து லீகல் நோட்டீஸ் சர்வ் பண்ணியிருக்கோம். என்ன சர்வ் பண்ணியிருக்கோன்னா, எனக்கு நான் கட்டின 1,40,000 ரூபா பணம் எனக்கு இமீடியட்டாக கொடு, இல்லை அப்படின்னா ஓலாவில் வேறு வண்டி ரீப்ளேஸ் பண்ணி கொடு, இல்லை அப்படின்னா என்னுடைய மன உளைச்சலுக்கு காம்பன்சேட்டரி டேமேஜஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இதனுடைய அப்டேட்ஸ் வந்து நான் ஒவ்வொரு வீடியோவாக நான் எடுத்து கொடுக்குறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. உங்களுக்கும் ஓலாவில் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் ரெசல்யூஷன் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.